உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னடா கண்ணா, ஏன் இப்படி பண்ண? உனக்கு இந்த மாதிரி ஆயிட்ட உடனே எல்லாரும் இங்க தவிச்சு போயிட்டாங்கம்மா. நீ சிரிச்சாதான் வீடு நல்லா இருக்க. இப்ப பரவாயில்லையா? இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ண 2 அரை அரைஞ்சிருவேன் பாத்துக்க. பின்ன என்னவா? நீ நல்லபடியா இருந்தாதான் எங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்கும். உன் உடம்ப நீதாமா நல்லா பாத்துக்கணும். போதும் பாட்டி, நிறுத்துறீங்களா? மத்ததெல்லாம் வீட்டுக்கு போய் வச்சுக்கலாம். டேய், நான் அவளை திட்டலடா. என்னமோ சொல்லுவாங்களே, மனசுல அன்பு இருந்தா வார்த்தையும் இப்படித்தான் வரும்னு. இதுதான் நான் அவளுக்கு காட்டுற அன்பும் ஆசீர்வாதமும். ஹலோ MM, கெட்டிங் ஃபைன். அது என்னடா MM? மிராக்கிள் மெஷின். இவங்க தான் கிரேசி உமன். ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. டோ இவருக்காக தான். ஃபிட் அண்ட் ஃபைன். ஆயுஷ், சீக்கிரம் போய் டாக்டரை கூட்டிட்டு வா. ஓகே. லக்ஷ்மி ஒரு முறை செக் பண்ணிட்டோம். மலிஷ்கா, என்னம்மா ஆச்சு? நீ ஏன் திரும்ப வந்துட்ட? ரிஷி எப்படி இருக்கான்? அவன் நல்லா இருக்கானா? எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் கேர். அதோட நீங்களும் அவனை பத்தி கேக்குறத விட்டுருங்க மாம். இனிமே அவன் உங்க மாப்பிள்ளை கிடையாது. இப்ப அவன் வெறும் ரிஷி தான். என்ன மலிஷ்கா, உங்களுக்குள்ள ஏதாவது சண்டை நடந்ததா? அதான் நடக்கல. இனிமே எங்க 2 பேருக்குள்ள எந்த சண்டையும் இருக்காது. எங்க உறவு மொத்தமா முடிஞ்சு போச்சு மாம். இட்ஸ் ஆல் ஓவர் நவ. ஏய், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? நான் சொன்னது காதுல விழலையா? மலிஷ்கா, நான் சொல்றத கேளு. நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? வாட் ஆர் யூ டாக்கிங் அபௌட்? மலிஷ்கா, ஒரு நிமிஷம் நில்லு. உள்ள வாமா. மெதுவாமா, ஆமா, மெதுவா மெதுவா. அண்ணா உட்காருமா. உட்காருமா. இல்ல பரவாயில்ல பாட்டி. அண்ணா உட்காரு. அண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க? அண்ணா நல்லா இருக்கீங்களா? 2 பேரும் நல்லா இருக்காங்க. 2 பேருமா? லக்ஷ்மி தான் ரிஷி ப்ரோவை காப்பாத்துனாங்க. ஆமா, ரிஷி உடம்புல இருந்த விஷத்தை இவளே உறிஞ்சி எடுத்துட்டா. அதனால மொத்த விஷமும் இவ உடம்புல ஏறிடுச்சு. ரிஷி அண்ணா எப்படி இருக்க? ஐம் ஓகே. நிஜமாவா? லக்ஷ்மி தான் என்ன காப்பாத்துனா. திரும்பவும் லக்ஷ்மி நம்ம ரிஷியோட உயிரை காப்பாத்திருக்கா. அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் ஒண்ணுமே பண்ணல. இது என்னோட விரதத்துக்கு கிடைச்ச பலன். அன்னைக்கு ரிஷிக்காக விரதம் இருந்தால, கல்யாணம் ஆனவங்க என்ன கேட்டாலும் கிடைச்சிரும். உங்களுக்கு தெரியுமா, ரிஷியோட நிலைமை ஆம்புலன்ஸ்ல ரொம்ப மோசமா இருந்துச்சு. அவனை எப்படி காப்பாத்துறது, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு வழியை காட்டுங்கன்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். அவங்க தான் டாக்டர் சொன்னதை ஞாபகப்படுத்தினாங்க. அப்படின்னா இது கடவுளோட அருள் தானே? நீ உண்மையாதாமா விரதம் இருந்திருக்க. கள்ளம் கபடம் இல்லாம சுத்தமான மனசுமா உனக்கு. அதோட உண்மையான பக்தி உன்னோடது. உன்னோட விரதத்துல சக்தி இருந்தது. உன்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு தான் கடவுள் அனுகிரகம் இருக்கும். சரி சரி, அவங்கள விடுங்க. லக்ஷ்மி, ரிஷி 2 பேரும் போய் ரெஸ்ட் எடுங்க. இன்னைக்கு வெளியே வரக்கூடாது. அப்புறம் லக்ஷ்மி, டாக்டர் என்ன சொல்லி டிஸ்சார்ஜ் பண்ணாரு ஞாபகம் இருக்குல்ல? நீ ரெஸ்ட் எடுக்கணும். அதோட நாங்க எல்லாரும் உன்னை பாத்துப்போம். கரெக்ட். நீங்க ரெஸ்ட் மட்டும் தான் எடுக்கணும். உங்களை பாத்துக்க போறது நாங்க எல்லாரும் தான். என்ன ரிஷி? பாட்டி. டாக்டர்ஸ் எல்லாம் ஒரு பேச்சுக்கு தான் சொல்லுவாங்க. எனக்கு தெரியும். ரிஷிக்கு பதிலா அந்த பாம்பு என்ன கடிச்சிருந்தா அப்பவும் நீங்க எல்லாரும் ரிஷியை பாத்துக்கிற மாதிரி தான் என்னையும் பாத்துப்பீங்க. ஆமாமா, கண்டிப்பா நாங்க பாத்திருப்போம். என்னடா எல்லாரும் இப்படியே பேசிக்கிட்டு இருக்கலாமா, இல்ல படுத்து தூங்கலாமா? Now go to sleep everyone. Go to sleep everyone. அத தமிழ்ல சொல்லலாம்ல. தமிழ் தான் உங்களுக்கு சூட் ஆகுது பாட்டி. டேய் வாயை மூடுறா, இல்லன்னா அரைஞ்சிருவேன். வாடா, தைரியமா வந்து தமிழ் செய்யுள் ஒன்னு சொல்லுடா பாக்கலாம். திருக்குறள் ஒன்னு சொல்லுடா. பாட்டி நிறுத்துங்க. என்ன காம்ப்ளிமெண்ட் தானே கொடுத்தேன். நீங்க என்னடானா? டேய், உன் காம்ப்ளிமெண்ட் உன்னோடயே வச்சுக்க. போய் தூங்குடா போடா. இவங்க 2 பேரும் போய் நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். சோனியா வா போலாம். அண்ணி லக்ஷ்மி, பாத்து மெதுவா.
நீலம், நான் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல உங்ககிட்ட கோவமா பேசிட்டேன். தெரியும். சாரி சொல்ல விரும்புனீங்கன்னா இல்ல, சாரி சொல்றதுக்காக சொல்ல. கோவமா சொன்னாலும் சரியா தான் சொன்னேன். எல்லார் முன்னாடியும் சொல்லியிருக்க கூடாது. ஆனா இது ஒன்றும் ஃபர்ஸ்ட் டைம் நடக்கிறது இல்லையே. ஏற்கனவே இதே தப்ப நீங்க பண்ணிருக்கீங்க. சாரி கூட சொன்னதே இல்லை, சொல்லவும் மாட்டீங்க. மெதுவா. நீ ஏன் இப்படி நடக்கிற? கால்ல அடிபட்டிருக்கா என்ன? இல்ல ஒண்ணும் இல்ல. நிஜமாவா? பொய்யாதா? அப்ப உண்மையை சொல்லு. அது நீ ஆம்புலன்ஸ்ல இருக்கும்போது அப்போ உன்னோட நிலைமை ரொம்பவே மோசமா இருந்துச்சு. உன்னை பார்த்து என்னோட நிலைமை மோசமாயிடுச்சு. நானும் டிராபிக்கை கிளியர் பண்ண கீழே இறங்கினேன். டிராபிக்கை கிளியர் பண்ணிட்டு நான் ஆம்புலன்ஸ்ல திரும்ப ஏறும்போது அப்போ கால்ல அடிபட்டுருச்சு. காட்டு. இல்ல பெருசா எதுவும் இல்ல, சின்னதா ஒரு கீறல் ஏற்பட்டிருக்கு, அவ்வளவுதான். ஒண்ணும் இல்ல. பக்கா? ஆ ஓகே, நீ படுத்துக்க. நான் லைட்ஸ் ஆஃப் பண்ணிடுறேன். ம். நான் ஒன்றும் போய்க்கார இல்ல. எனக்கு நடிக்க தெரியாது. நான் ஷோவும் பண்ண மாட்டேன். லக்ஷ்மி, ப்ளீஸ் என்னோட பேச்ச முழுசா கேள. நான் கொஞ்ச நேரத்துக்கு உன் மேல சந்தேகப்பட்டேன். ஆனா நான் உன்கிட்ட வந்து கேட்கவும் செஞ்சேன். ஞாபகம் இருக்கா? என்னதான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டியான்னு உன்கிட்ட வந்து நான் கேட்டேன். நீயும் ஆமான்னு சொன்ன. அப்புறம் என்ன சொன்ன? உனக்காக தான் நான் பிறந்திருக்கேன்னு சொன்னேன். என் இடத்துக்கு வேற யாரும் வர முடியாதுன்னு சொன்ன. உனக்கு ஞாபகம் இருக்கா? என்ன நீ என்கிட்ட கேட்டியா? கேட்டப்போ நீ தான் சொன்ன, நான் உனக்காகவே பிறந்திருக்கேன்னு சொன்ன. என்ன கல்யாணம் பண்ணிக்க நீ ஆசைப்பட்டிருக்க. நீ பேசும்போது நான் உன்னோட கண்ணை பார்த்தேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.